என்ன சொன்னார்? நாங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் தான் இப்போ இது பண்ணுது, நாங்களே பார்க்கக்கூடாதுன்னா வெளியே போ. பின்னாடி வருதுன்னா நீங்கள் வந்து கட்டன் பால் போட்டுருங்க, நீங்கள் கட்டாப் பால் போட்டுருங்க. அவங்ககிட்ட பேசிட்டு எனக்கு அந்த ட்ரெயின் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா வெளியிலேருந்து அப்படியே எனக்கு வந்துடும். எனக்கு பின்னாடி சைட்லேருந்து எனக்கு இதுதான் ப்ராப்ளம். எனக்கு மழை பெஞ்சிச்சுன்னா இந்த லோ லைன் அப்படியே உள்ளேருந்து வரும். என்ன வாட்டர் சார் இது? அங்கே பின்னாடி, அதாவது மழை பெஞ்சு பின்னாடி இருக்குது இல்லைங்க, பின்னாடி ஓப்பன் லேண்டெல்லாம் இருக்குது. மழை தண்ணிங்களா? மழை தண்ணி தான். மழை தண்ணி எப்படி சார் இப்படி இருக்கும்? பிளாக் எப்படி சார் மழை தண்ணி வரும்? ஊறிட்டு வருது இல்லை சார். மழை தண்ணி ரைட் சார். இங்கே பாருங்க, மரம் எப்படி சாவலாம்? மழை தண்ணி ரைட்டு. இந்த இடத்துல மட்டும் பாருங்க, மரம் பச்சையாக தாங்க இருக்கு. அங்கே பாருங்க சார், தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் பாருங்க, அதுவும் பச்சையாக தான் இருக்கு. இது பாருங்க, இதுவும் பச்சையாக தான் இருக்கு. எங்கே பச்சை இருக்கு? உடச்சு காமிடா டே. ஒட்றாது, பச்சையாக தாங்க இருக்கு. இல்லை உடையிறது இல்லை சார். அதில் மரம் வந்து இந்த இதில் கூட மரம் அது மேட்டர் இல்லை. எவ்வளோ கெமிக்கல் இந்த தண்ணி மழை வந்து தண்ணி இப்படி வராது. மழை தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். சொல்லக்கூடாது. அதை பற்றி நான் சொல்ல, லோ லைனில் இருக்கிறதுனால இந்த ஏரி இந்த பக்கம் இருக்கிறதுனால வாட்டர் ஃப்ளோ கீழே இப்படி வரும் சார். நாங்கள் வந்து 40 வருஷமாக இங்கே இருக்கேன். இந்த இடத்துல எப்படி இருந்தது, முன்னாடி எப்படி இருந்தது, இந்த இடத்துல எப்படி விவசாயம் இருந்தது, முன்னாடி வந்து எப்படி ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் தெரியும். எனக்கு வந்து இப்போ தான் வந்து இது முன்னாடி நாள் எஃபெக்ட் இல்லை, எல்லாருக்கும் எஃபெக்ட். இது இங்கே இருக்க ஏரியா மக்களுக்கு வந்து 40 கிலோமீட்டர் மக்களுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த முன்னாடினாலையும் இங்கே இருக்க ப்ரோமினாலையும் என்ன எஃபெக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து மழைன்னு சும்மா வாட்டர்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் என்னோட சைட்லேருந்து நம்ம பாதி போட்டு இந்த சைடு அந்த இண்டஸ்ட்ரி ஓப்பன் லேண்ட் இருக்குல்ல, ஓப்பன் லேண்டில் தண்ணி போயிட்டு அது இப்போ காம்பவுண்டு பேக் சைடாக ஒன்று இருக்குது, மட்டும் கொட்டிங்க ஓப்பன் லேண்ட் அது வந்து ஹைட்டில் இருக்குது, இது வந்து லோவில் இருக்குது. வாட்டர் ஃப்ளோ அந்த இது இப்படி தான் வந்துட்டு அவங்க கேட்குறது சார். மழை தண்ணிக்கு நீங்கள் வெளியே விடலாம், ஆனால் இது வந்து நீங்கள் இது ரிசைக்கிளிங் ரீசைக்கிளிங் ப்ராப்ளம் பண்ணால் இதெல்லாம் வெளியே தான் வராது. நீங்கள் சைக்கிளிங் ரீசைக்கிளிங் பண்ணனா இப்படி தான் வருமே. பண்ணனா எப்படி சார்? ஏரி ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. எப்படி சார் இது பண்ணிட்டுன்னு சொன்னால் ஏன்னா நம்புவாங்களா சார்? இதுதான் ஏரி ஃபுல்லாக கருப்பாக இருக்குது சார். இது நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஃபுல்லாக கருப்பாக இருக்குது ஏரியா. போய் பாருங்கள். 2 இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க இவங்க. ஏரி ரொம்பல ஒரே நைட்டு தான் மழை பெஞ்சது, ஏரி ரொம்ப போயிருக்கு, பிளாக் ஆயிருக்கு, ஃபுல்லாக பிளாக் ஆயிருக்கு. அந்த இங்கேருந்து எவ்வளோ தூரம் பிளாக் போயிருக்குன்னு பாருங்கள். ஆற்றுல போய் கலக்குது, இங்கே கலக்காது. இது இங்கே நீங்கள் போகிறது எல்லா இடத்துக்கும் ரூட் எதிரிக்கும் போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் பண்ணுறது நீங்கள் சார், நீங்கள் இல்லைன்னு நீங்கள் பிளாங்காக ஓப்பனாக சொல்லிடலாம். ஆனால் இதுல இருந்தா போகுது, வேற ஆப்ஷன்லாம் கிடையாது. இங்க இருக்க மலாடி தாவணி 2 மலாடி தாவணி எங்கேருந்து போகும் தண்ணி? இந்த பிளாக் எங்கேருந்து வரும்? புதுசாக யாரா ஏரியாவுக்கு வந்தால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியாது, அப்போ அவங்களுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. எங்களுக்கு தெரியும் எங்கேருந்து வருதுன்னு. நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இது வந்து ப்ளேம் நீங்கள் ப்ளேம் இல்லை. நான் உங்கள்கிட்ட என்னோட நியாயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் தான் சார் ஏரியா இருக்க மக்கள், நீங்கள் கம்மன் நடத்திட்டு இருக்கீங்க, இதனால் வருமானம் ஏற்படுறது. இந்த ஏரியா மக்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த ஏரியா சுற்றி இங்கே தான் இருக்கு. அப்போ ரீசைக்கிளிங்கிறது யார் பண்ணணும்? அதெல்லாம் ரீசைக்கிளிங் பண்ணிட்டு தாங்க. ரீசைக்கிளிங் பண்ணனா இது மாதிரி நடக்காது. அது மாதிரி நாங்கள் வந்து ஏன் கேட்க போகிறோம்? எங்களுக்கு இந்த வேலை இல்லை.
உங்கள் கம்பெனி நல்லா இருக்குன்னா நல்லது தான். உங்கள் ஏரியாவில் ஒரு கம்பெனி இருக்குது. ஆனால் நீங்கள் சைக்கிளிங் ஒரு ப்ராப்பராக பண்ணல. பண்ணால் தான் நான் உள்ள இங்கே வந்து கேட்க போகிறேன். யாரும் வந்து கேட்க போகிறாங்க இங்கே வந்து. நாளைக்குள்ள கிடையாது. 24 hours. இது எதனா ஒரு சார் நீங்கள் 24 hours சார். ஒரு நாள் நேரம் எங்கே பண்ணணுமோ ஒரு ஸ்டெப்பாக இப்போ பண்ணியே தான் இருக்கணும். இதுவே நடந்துகிட்டே இருந்தால் கம்பல்சரி ஒரு ஸ்டெப்பாக நடந்துட்டா தான். ஏறி ரொம்ப போயிருக்கு. பிளாக் ஆயிருக்கு, ஃபுல்லாக பிளாக் ஆயிருக்கு. அந்த இங்கேருந்து எவ்வளோ தூரம் பிளாக் போயிருக்குன்னு பாருங்கள். ஆத்திர போய் கலக்குது, இங்கே கலக்காது. இது இங்கே நீங்கள் போகிறது எல்லா இடத்துக்கும் ரூட் எது வரைக்கும் போகுதுன்னு பாருங்கள் நீங்கள் பண்ணுறது. நீங்கள் சார் நீங்கள் இல்லைன்னு நீங்கள் பிளாங்காக ஓப்பனாக சொல்லிடலாம். ஆனால் இதுலேருந்து தான் போகுது, வேறு ஆப்ஷன்லாம் கிடையாது. இங்கே இருக்க மலாடி தாவணி 2 மலாடி தாவணி எங்கேருந்து போகும் தண்ணி? இந்த பிளாக் எங்கேருந்து வரும்? புதுசாக யாரா ஏரியாவுக்கு வந்தால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. எங்களுக்கு தெரியும் எங்கேருந்து வருதுன்னு. நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இது வந்து ப்ளேம் நீங்கள் Blame சொல்லுங்கள். இல்லை. இது வழியாக நான் உங்கள்கிட்ட என்னோட நியாயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். தென் இட் இஸ் நீங்கள் தான் சார் ஏரியா இருக்க மக்கள், நீங்கள் கம்மன் நடத்திட்டு இருக்கீங்க. இதனால் வருமானம் ஏற்படுது. இந்த ஏரியா மக்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த ஏரியா சுற்றி இங்கே தான் இருக்கு. அப்போ ரீசைக்கிளிங்கிறது யார் பண்ணணும்? அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க ரீசைக்கிள் பண்ணனா இது மாதிரி நடக்காது. அது மாதிரி நாங்கள் வந்து ஏன் கேட்க போகிறோம்? எங்களுக்கு இந்த வேலை இல்லை. உங்கள் கம்பெனி நல்லா இருக்குன்னா நல்லது தான். உங்கள் ஏரியாவில் ஒரு கம்பெனி இருக்குது. ஆனால் நீங்கள் சைக்கிளிங் ஒரு ப்ராப்பராக பண்ணல. பண்ணால் தான் நான் உள்ள இங்கே வந்து கேட்க போகிறேன். யாரும் வந்து கேட்க போகிறாங்க இங்கே வந்து. நாளைக்குள்ள கிடையாது. 24 hours. இது எதனா ஒரு சார் நீங்கள் 24 hours சார். ஒரு நாள் நேரம் எங்கே பண்ணணுமோ ஒரு ஸ்டெப்பாக இப்போ பண்ணியே தான் இருக்கணும். இதுவே நடந்துகிட்டே இருந்தால் கம்பல்சரி ஒரு ஸ்டெப்பாக நடந்துட்டா தான். இந்த பக்கம் தண்ணி இல்லை சார், இது டவுனுன்றாங்க. தண்ணி மழை பெய்யுது, தண்ணி ரீசைக்கிளிங் பண்ணி வரது நோ பண்ணும். இப்போ ஒரு கம்பெனி ஒரு ரீசைக்கிளிங் இருக்குது, அந்த ப்ராசஸ் இருக்குது. உள்ள கெமிக்கல் இருந்தால் என்ன பவுடரிங் அந்த காமிச்சிட்டு இருக்கு, அந்த படம் நீங்கள் பண்ணாங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு பிளாக்காக வரப்போகிறது இல்லை தண்ணி. அந்த சைக்கிளிங் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படி நாங்கள் வரப்போகிற தண்ணி? ரோஸ் வாங்கி இது வந்து கம்பெனி வீட்டுக்கு அது எங்கேருந்து வர்றது அப்புறம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இமீடியட்டாக நீங்கள் அதை அந்த ஸ்டெப் பண்ணுங்க. சரி, நீங்கள் ஈடிபி ப்ராப்பராக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கேருந்து பார்த்துருந்தா ஈடிபியில் ப்ராப்பராக அதை அவுட் தான் நீங்கள் செக் பண்ணாத. டேரெக்டாக நீங்கள் விட்டாங்க எப்படி தெரியும்? நீங்கள் பகலில் மழை டைமில் எவ்வளோ புகை வெளியே வருது. இந்த இது பொல்யூஷன் வாட்டர் மட்டும் இல்லை, புகை எவ்வளோ பொல்யூஷன் வருது. இந்த ஸ்மெல் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறது பார்த்தா இங்கே லோக்கலாக இருக்கிறது தெரியாது, புது ஸ்மெல் தெரியாது, நார்மல் சொல்லுவாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்மெல் இருக்குன்னு தெரியுவாங்க. ஏர் பொல்யூஷன் இருக்குது, வாட்டர் பொல்யூஷன் இருக்குது. இவங்களால நான் பல டைம் வந்து நான் ஃபைட் பண்ணிடுறோம். நாங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு இப்போ நாங்கள் எல்லாமே கஷ்டப்படுறோம்னா ஒரு 10 பேருக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க. அதுதான் மெயின் ரீசன். இது எல்லாருமே படிச்சுட்டு நாங்கள் இன்னும் மூட்டை தான் போயிடுது. எல்லாம் டிகிரி டிப்ளமா பண்ணியிருக்காங்க. அது ஏன் அந்த 10 பேருக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க? எங்களுக்கு அந்த ரீசன் முதல்ல அது இதுக்கு நடக்கட்டும். இதுக்கப்புறம் அது இவங்க வந்து பக்கத்துல இப்பெல்லாம் பேச மாட்டோம். இது ஒரு ஸ்டெப் பேசுவோம். அவங்களுக்கு எவ்வளோ சிரிக்கிறாரு அவரு, சிரிக்கிறாரு அவரு. சிரிக்கிட்டா அவங்க இஷ்டம் தெரியும். எதனால நம்மளுக்கு தெரியுறாங்க என்ன டிமாண்ட் ஆகும்? இப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் சார், நாங்கள் கூலி வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியாது சார். காலத்துக்கும் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. எங்களுக்கும் ஒரு முயற்சி, இப்போ எங்களுக்கும் ஒரு முயற்சி கொடுத்தா தான் நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் எங்களால். இப்போ துண்டு பிறந்த பிள்ளை என்ன கேட்குறான், நான் இப்போ ஏசி மெக்கானிக் படிச்சுட்டு மூட்டை தூக்கிட்டு இப்போ கூலி வேலை செஞ்சுருக்கிறேன். அவன் கேட்குறான், நீ படிச்சுட்டு கூலி வேலை தான் செய்கிற, அதே வேலை நான் செஞ்சுட்டு போகிறேன், என்ன கிடக்குது இங்கே இவ்வளோ கம்பெனி இருக்குது. இந்த வார்த்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுறது நானே வந்து உங்களோட மூட்டை தூக்குறேன். 18 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களோட வந்து மூட்டை தூக்குறேன் அப்படின்னு அவன் கான்சியஸ்லாம் ஃபுல்லாக ஏறிட்டு. அப்போ எங்கே படிக்க தோணுது மற்றவங்களுக்கு? விழிப்புணர்வே இல்லை. வந்து அவங்களுக்கு அது சொல்கிறோம். ரெக்டிஃபை பண்ணிடுறேன் 24 மணி நேரத்துக்குள்ள. அதுக்கப்புறம் ப்ராப்பராக இருந்துக்கலாம். நான் லோக்கலில் தான் இருக்கேன். நான் இப்போ தான் மினிஸ்ட்ரிக்கு பெட்டிஷன் ஒன்று போடலாம் நான் வந்தேன். வேறு பெட்டிஷன் முடிச்சுனா இப்போ நான் வந்தேன். நான் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம், பண்ணுவோம், இன்னும் கூட பண்ணுவோம். அது எப்படி ஓகே சார் சொன்ன மாதிரி நாங்கள் அதை எடுத்து நான் திருப்பி இது பண்ணுவோம். வராது இப்போ இந்த சைடு இந்த ஏரி ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது? போய் நீங்களே கொஞ்சம் போயிட்டு பாருங்க சார், நீங்களே பாருங்க. நீங்கள் திறந்து விடுறதுனா எதோ எவ்வளோ தூரம் பாதிப்பு நீங்களாம் யோசிக்க முடியும். எப்படி சொல்யூஷன் பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிடலாம் சார். இது ஸ்டாப் பண்ண இது இப்போ விஷம் போயிடுச்சு வெளியே, இவ்வளோ பேருக்கு போயிடுது. இந்த விஷயம் தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன், இது ஸ்டாப் பண்ணிட்டு இது முடிஞ்சிச்சு.
இங்கே ஏரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதுலேருந்து வேறு அங்கேருந்து அந்த வழி ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அந்த ஏரியிலேருந்து அந்த ஏரிக்கு போகுது, அங்கேருந்து ஆற்றுக்கு போகுது. இதுக்குள்ள என்ன சொல்லி நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க? இங்கே நீங்கள் பண்ணிடுவீங்க EDPயில் நீங்கள் முடிச்சு நீங்கள் இதை ரீசைலிங் பண்ணுறீங்க. இது விட்டதுக்கு என்ன பண்ணுவீங்க? வாட்டர் அனலைஸ் பண்ணி நான் சொல்ல முடியும் அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு அது நீங்கள் செக் பண்ணி அதை பார்த்து பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக்காக போகும். நீங்கள் செக் பண்ணினா தெரியும். அது என்ன ஆகுதுன்னு செக் அன்றைக்கி வந்து செக் பண்ணுங்க காலையில் சார் அது செக் பண்ணிங்க அன்றைக்கி தான் சார் அது மொத்தமே சாக்கடை தண்ணி காலையில் இருக்குது சார் கரெக்டாக தாங்க சார் அப்போ நீங்கள் 2000 சொல்லணுமா நீ அவங்க வெளியே வெளியில சொன்னது ஸ்டாண்டர்டுங்க ஸ்டாண்டர்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு ஒரு அளவு கொடுக்கும். அதை நான் சொல்கிறேன். அந்த இதில் தான் இப்போ எடுத்தேன். இதே நான் சார் அந்த தண்ணி என்ன ஸ்டாண்டர்ட்னு சொல்லி வரீங்க? ஏரி தண்ணி என்ன ஸ்டாண்டர்ட்னு சொல்லுங்க. டிஸ்சார்ஜ் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது சார். இண்டஸ்ட்ரி வெளியே விட்டாங்கன்னா 2000 லெட்டர் லீக் முன்னே டிஸ்சார்ஜ் ஸ்டாண்டர்ட் 2000 நான் சொல்கிறது லெட்டர் லீக் போகிறதுக்கு முன்னே அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 சரிங்களா? இப்போ நான் எடுத்தது 1300 லிட்டராக இருக்குது. 1860 எப்போ எடுத்தீங்க?